இஸ்லாமிய பெருமக்கள் புனித ரமலான் மாதத்தில் நாம் ஆண்டவுடன் எதை வேண்டுகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னுடைய வேண்டுதல் இந்த ரமலான் மாதத்தில் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டை, தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த நிலை மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று சொன்னால், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நிறுவிட வேண்டும் என்ற வேண்டுதலை நான் இந்த ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்களிடம் வேண்டுதலாக வைக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு தந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்ற ஹஜ் பயணத்தை இஸ்லாமிய நண்பர்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசாங்க செலவிலே ஐப்பி வைத்தார்கள் என்பதை நாடு நன்றாக அறியும். உலமாக்களின் பென்ஷனை அவர்கள் வயதான நேரத்தில் கஷ்டமில்லாத வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த விட வேண்டும் என்று அவர்களுக்கு ஓய்வூதியத்தினை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவுக்கு 3 கோடி ரூபாய் தந்து அந்த பள்ளிவாசலுடைய சீரமைப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயில்லத்தோடு தந்திருக்கிறார்கள். நம்முடைய நாகூர் தர்காவுக்கு சந்தனம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தனம் வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அதை வழங்குவதற்கு உத்தரவிட்டு இன்றளவும் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதையும், ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி செய்வதற்கு தேவைப்படுகின்ற அரிசி முழுமையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு அரிசியை மாண்புமிகு அம்மா அவர்கள் தாயில்லத்தோடு தந்தார்கள் என்பதையெல்லாம் நான் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கிறேன். ஆக அனைத்து மதங்களையும் நேசிக்கின்ற பாண்பு புரட்சித் தலைவர் அவரிடத்திலும், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களிடத்திலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியிலும் இதயங்களும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்றைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியில் வந்த நாங்கள் சிறுபான்மை இனம் பெருமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துவிட்டு, உங்களில் ஒருவனாக நாங்கள் இன்றல்ல, நேற்றல்ல, இன்றல்ல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு வாய்ப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாம வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க, புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் என்றென்றும் ஓங்கு என்று கூறி நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.